வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரீஸ். இன்றைக்கி நம்ம மீல்ஸ் அண்ட் மெமரீஸில் அப்படியே கறிக்குழம்பு டேஸ்ட்டில் வர மாதிரி முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். பொதுவாக முட்டை குழம்ப 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று உடச்சி ஊற்றி அந்த மாதிரி பண்ணலாம், இன்னொன்று வந்து வேக வச்சு பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வேக வச்சு தான் பண்ண போகிறோம். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்ட்லலாம் தரேன். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள், அதுவும் அருமையாக இருக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம வேக வச்சு பண்ணுற முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 20லேருந்து 25 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாயை மேலே இருக்க காம்பு நீக்கிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே முழுசாக. அதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு இதை வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இது நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த உடனேயும் நம்ம வந்து பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம். நான் இந்த டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவு பொட்டுக்கடலையை சேர்த்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நல்லா திக்காகி வரும் குழம்பு. அதுக்காக நம்ம நல்லா கிரேவி மாதிரி பண்ணும்போது நல்லா திக்காக வரதுக்காக இந்த பொட்டுக்கடலை சேர்க்குறோம். இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலையும் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அடுத்ததாக நம்ம வந்து முட்டை குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலந்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு அந்த பருப்போட கலர்லாம் மாறினதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு அது மாதிரி மொறுமொறுன்னு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி கலர் நல்லா மாறி வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல இந்த கறி குழம்பு டேஸ்ட்டில் பண்ண போகிறோம்னு சொல்லி, அதுக்காக இன்றைக்கி வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன். இது சேர்த்து பண்ணும்போது அப்படியே இந்த சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும், அதுக்காக தான். ஸோ சிக்கன் மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வந்து கலந்து விட்டுறலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலாலாம் தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதுக்காக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும். இப்படி நம்ம பண்ணும்போது மசாலாலாம் நல்லா வதங்கி வரும் எண்ணெயில். அதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். இந்த கேப்பில் நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு இது நல்லா அரைபட்டு வர அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை அதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அது நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும். ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெந்து வர அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இது நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விட போகிறோம். இந்த கேப்பில் நான் வந்து முட்டையெல்லாம் உடச்சி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு 7 நாட்டுக்கோழி முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ உடச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள், பிராய்லர் முட்டையை விட. ஸோ முட்டையெல்லாம் இந்த மாதிரி மேலே இருக்க தோல்லாம் உடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணுறனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நடுவில் கட் பண்ணிக்கிறனாலும் கட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இங்கே பாருங்கள், நான் 2 மெத்தட்லையும் கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ரவுண்டாக வரும். அடுத்ததாக இல்லைன்னா நீங்கள் வந்து நேராக கட் பண்ணிக்கிறனாலும் கட் பண்ணிக்கலாம். 2லிருந்து 3 பீசஸ் வந்து கட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸு. இந்த மாதிரி எல்லா முட்டைகளையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் போல் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்ச உடனேயும் முட்டை சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிச்சிச்சின்னா முட்டை வந்து ரொம்ப உடஞ்சி கரைஞ்சி அந்த மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து இது நல்லா முட்டை சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த முட்டை குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்ததில்ல, அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.